வெல்கம் பேக் டு வில்லி சோன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 5 மேட்ச்கள் கொண்ட பாரத் கவாஸ்கர் டிராவில பிளே பண்ண போறாங்க. இதை குறித்து முன்னாள் கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எதிராக அவர் நிறைய முறை அவுட் ஆயிருக்கிறாரு. கடைசியாக நடைபெற்ற 2 பாரத் கவாஸ்கர் டிராவிலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட தான் அவர் தன்னோட விக்கெட் நடந்திருக்காரு. அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராக விக்கெட் கொடுப்பது எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். பட் இந்தியாவை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் உண்மையில சூப்பரான பவுலர்ஸ். அவர் நிறைய முறை என்னை ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருக்காரு. ஸோ அவருக்கு எதிராக நான் கண்டிப்பாக இந்த முறை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன லாஸ்ட் டைம் எடுத்த விக்கெட்டுக்கு தான் அது முன்னாடியே நிற்க சொல்லி அவர் தன்னோட கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த முறை கண்டிப்பாக நான் ரவிச்சந்திரன் அஸ்வின்ஸை டேக் பண்ணி நான் பிளே பண்ணுவேன். அவருடைய லெஃப்ட் அண்ட் லைனை இந்த வாட்டி அவர் செட்டில் ஆகவே மாட்டேன், வந்ததுலேருந்து அவர் பண்ண அனுப்பன்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற லாஸ்ட் டைம் பாரத் கவாஸ்கர் டிராஃபியில் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பேட் கமின்சன் தான் 21 விக்கெட்டில் எடுத்து ரொம்ப அசைத்திருந்தாரு. ஸோ ஸ்பின்னர்கள் வரிசையில் நேத்தன் மையனை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வின் லாஸ்ட் டைம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ஆஸ்திரேலியாவில். அதே மாதிரி இந்தியாவில் நடைபெற்ற பாரத் கவாஸ்கர் டிராஃபின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 25 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்ஸ் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ரன்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த முறை ஸ்டீவ் ஸ்மித் ஜெயிப்பாரா இல்லை இந்தியாவை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜெயிப்பாரா? அவங்களுடைய கருத்து விமர்சனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போவோம்.